அன்புருவே அழகுருவே சிவகுருநாதா, ஆனந்தத்தின் எல்லை நீயே சிவகுருநாதா, பொன்னடியா முன்னடியை சிவகுருநாதா, போற்றி தினம் பற்றுகிறோம் சிவகுருநாதா. ஓம் நம சிவாயா. எம்பெருமானுடைய பேரருளை திருவருளை நாம் வர்ணிக்க முடியாது. அவன் எல்லாம் கடந்தவன், எதிலும் நிலைத்தவன், தான் தோன்றியாக வளர்ந்தவன், எல்லோரையும் காப்பவன், கருணை மயமானவன் எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் சிவபெருமான் இந்த இஞ்சிமேடு பெரிய மலை மீதினிலே குருமுனி அகத்தியரை அனுப்பி இந்த மலை உயர்ந்தோங்கி இருந்த மலையை பூமியில் அழுத்தி இங்கே குடிகொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் ஒரு குகையையும் உண்டாக்கி இருக்கிறார். அந்த குகையிலே பல சிராதரர், அகத்தியர் என்று பல முனிவர்கள் வந்து இங்கே யாகம் நடத்தி இங்கே தங்கி பூஜை நடத்தி எம்பெருமானுடைய பேருகளை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த பெரிய மலைக்கு நீங்கள் வந்து வணங்கினால், மலைமேல் இருக்கின்ற சிவனை வணங்கினால் தலைமேல் இருக்கும் பாரங்கள் போகும் என்பார்கள். குகையில் இருந்து தவம் செய்கின்ற போது மிகவும் தாக்கத்தை உண்டாக்கும். அதனால் நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற 6 ஆதாரங்கள் வேலை செய்து அதனால் ஞானத்தை பெறுகின்ற ஞான மாதமாக பங்குனி மாதம் விளங்குகிறது. எனவே இந்த பங்குனியிலே மலைகளை தேடி சென்று யாகம் நடத்துவது, பூஜை செய்வது, இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து கொள்வது, நீர்நிலைகளில் மூழ்குவது என்று பல வகையிலும் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த நிலையிலே நீங்களும் இந்த இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயத்திற்கு வாருங்கள், அருளை பெறுங்கள். ஏனென்றால் இது மிகவும் உயர்ந்தோங்கி இருந்த மலை. இமயமலைக்கு அடுத்து இந்த இஞ்சிமேடு பெரிய மலைதான் விண்ணளவு உயர்ந்தோங்கி இருந்தது. அதனால்தான் அகத்தியரும் சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் என்று பலரும் இதில் ஈடுபாடு கொண்டு இந்த கோயிலை வளர்த்த முயற்சி செய்திருக்கிறார். அந்த அருளால் இப்பொழுது நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மலைக்கு நீங்க வந்தாவே போதும், உங்க பிணி நோய் எல்லாம் போயிடும், பொருளாதாரம் சிறக்கும். எத்தனையோ பேருடைய திருமணம் ஆகாதவர்களுக்கு நடக்கும், நோய் நொடிகள் நீங்கும், வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழ்வார்கள். எனவே இந்த மலைக்கு வந்தாலே அப்படி ஒரு பாக்கியம் என்று சொன்னால், இந்த மலைக்கு வந்து குகையிலே தியானம் செய்தால், இந்த மலையில் இருக்க சிவபெருமானுக்கு யாகங்கள் செய்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். வாருங்கள், வணங்குங்கள். பௌர்ணமி மாதத்திலே எல்லா சிறப்புகளும் பெற்று வாழ்வாங்க வாழுங்கள். ஓ நமச்சிவாய.